வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று நைட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவில் பண்டிகை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கோவில் பண்டிகையில் டான்ஸ் ஆடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். அது இவ்வளோ பேர் ஆடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். லக்ஷன் குட்டி அவங்க அப்பா, சித்தப்பா, மாமா எல்லோரும் சூப்பராக ஆடிருந்தாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த கோவில் பண்டிகை 2 டைம் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வர முடியல. ஆனால் இந்த டைம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி நேற்று கிளம்பி போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து முருங்கைப்பட்டியில் இருக்குது. முருங்கைப்பட்டி இந்த கோயில் சேர்ந்தவங்களாம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக சுட சுட ஒரு தோசையும் நேற்று வச்ச சாம்பார் மீதி இருந்துச்சு, அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா சுட சுட சாப்பாடும் சூப்பரான ஒரு கொத்தமல்லி புதினா சட்னி தான் அரைச்சிருக்கேன். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முந்தானேற்று லக்ஷன் குட்டி ஊர்லேருந்து வரும்போது கடலக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தான் அவங்க அம்மாய்க்கு வீட்டிலேருந்து. அதை தான் வேக வச்சுருக்கேன். கடைக்கு கொண்டு போகிறதுக்காக சட்னி சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இன்னொரு கப்பில் வேக வச்சு கடலக்காயும் வச்சு பேக் பண்ணிச்சு. லக்ஷன் குட்டிக்கு தோசை, சாம்பார், சட்னி எல்லாம் வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் கடைக்கு கிளம்பியாச்சு.